தமிழரசி, நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தொடர்ந்து செய்தியாளர் முகிலன் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். முகிலன், இன்றைய தினம் 11 மணி அளவில் விஜய் சிபிஐ விசாரணைக்காக ஆஜராக இருக்கிறார். இது விசாரணையில் எந்த அளவிலான முன்னேற்றம் என்று பார்க்கலாம்? குறிப்பாக இன்றைய தினம் அவரிடம் எவ்வாறான கேள்விகள் கேட்கப்பட உள்ளன? சிவரஞ்சனி, அதாவது இந்த கரூர் விவகாரம் பொறுத்தவரை நாம் அதாவது சனிக்கிழமை இந்த வழக்கு தீவிரமடைந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அந்த சிபிஐ அதிகாரிகள் குறிப்பாக கரூரில் அவர்கள் முகாமிட்டு அந்த விஜய், அந்த நடிகர் விஜய், தவேக தலைவர் விஜய் பயன்படுத்தக்கூடிய அந்த வாகனத்தை சென்னையிலிருந்து கரூருக்கு கொண்டு வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்தில் அந்த வேனை நிறுத்தி அவர் அங்கு சோதனை அங்கு இருக்கக்கூடிய அந்த விசாரணை செய்வதை நம்மால் பார்க்க முடிந்தது. மிக முக்கியமாக சனிக்கிழமை அந்த பகுதியில் அந்த வேனை நிறுத்தி விஜய் குறிப்பாக எங்கு அமர்ந்திருந்தார், அதே போல அந்த வாகனத்தின் மீது நின்று பேசும்போது எங்கிருந்து அவர் பேசினார், அது மட்டுமல்லாது அந்த வாகனத்தின் டைமென்ஷன்ஸ் சொல்வாங்க, இந்த வாகனத்தின் நீளம், உயரம் எவ்வளவு போன்ற பல முக்கியமான தகவல்களை அவர்கள் திரட்டி இருக்கின்றனர். அதே போல இதை மையமாக வைத்தும் கூட அவர்களிடம் கேள்வி கேட்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏனால் அந்த விபத்து நடத்தும் போது விஜய் அங்கிருந்து அதாவது இந்த கூட்ட நெரிசல் ஏற்படுவதை விஜயால் பார்த்திருக்க முடியுமா என்ற கோணத்தில் தான் அவர்கள் அந்த விசாரணையை மேற்கொண்டிருப்பதும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அங்கு அந்த வாகனத்தை வைத்து அவர்கள் விசாரணையை ஈடுபட்டு வந்ததையும் நாம் பார்த்திருக்கிறோம். அது மட்டுமல்லாது ஏற்கனவே கரூரிலும் அந்த விசாரணையானது, அதாவது மாவட்ட நிர்வாகமாக இருந்தாலும் சரி, மாவட்ட காவல்துறையாக இருந்தாலும் சரி, அது மட்டுமல்லாது அது தொடர்புடைய அனைவரையுமே அவர்கள் அழைத்து அந்த விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். மிக விரிவான ஒரு விசாரணை நடைபெற்றதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அது மட்டுமல்லாது சுமார் 2 நாட்கள் தாவேகாவின் மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஆனந்த், சிடி நிர்மல்குமார் மற்றும் மாதவர்ஜுனா அவர்களிடம் சுமார் 2 நாட்கள் அந்த விசாரணை நடந்ததும் பார்த்திருக்கிறோம். இதன் அடிப்படையிலேயே விஜயிடம் கேள்வி கேட்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. அதாவது இவர்கள் கொடுத்த அந்த தகவலின் அடிப்படையில் கேள்விகளை தயார் செய்து விஜயிடம் கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த கரூர் சம்பவத்தில் முதல் முறையாக விஜய் தற்போது அந்த விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டு அவரிடம் இந்த கேள்விகள் இன்று அவர்களிடம் முன்வைக்கப்பட இருக்கிறது. நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது மாவட்ட நிர்வாகமாக இருந்தாலும் அந்த அதிகாரிகள் மற்றும் இந்த தாவேகா இருக்கக்கூடிய மற்ற மூத்த நிர்வாகிகளிடம் 2 நாட்கள் விசாரணை நடைபெற்றது. இன்று விஜய் ஆஜராகும் போது அவரிடம் இன்று மட்டும் விசாரணை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது நாளையும் நடைபெறுமா என்பதை நாம் பார்த்திருக்க வேண்டும். அதாவது கடந்த முறை நடைபெற்ற அந்த சிபிஐ விசாரணையின் போது 12 மணி நேரத்திற்கு மேலாக அந்த விசாரணையானது அந்த தாவேகா நிர்வாகிகள் மற்றும் மற்றவர்களிடம் அந்த விசாரணை நடந்தது. இன்று சிபிஐ அதிகாரிகள் என்னென்ன கேள்விகளை அவர்கள் முன்வைக்கப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மிக முக்கியமாக இந்த விசாரணையானது சென்னையில் நடைபெறாமல் தற்போது டெல்லியில் நடைபெறுகிறது. இதுவே பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. டெல்லிக்கு வரவழைத்து விஜயிடம் இந்த விசாரணை நடத்துவதிலிருந்தே இந்த வழக்கை சிபிஐ எவ்வாறு முக்கியமாக கருதுகிறது, அதன் தீவிரம் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சிவரஞ்சனி, அதாவது சுமார் ஒரு 2 மணி நேரம் ஆகும் அவர் டெல்லி சென்றடைய. அவர் டெல்லி சென்றடைந்தவுடன் 11 மணிக்கு அவர் அங்கு ஆஜராக வேண்டும். விஜய் அங்கு டெல்லியில் தரையிறங்கிய உடனேயே அவர் சிபிஐ அலுவலகத்துக்கு நேராக செல்வார் என்றுதான் தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. சுமார் 11 மணிக்கு அவர் அங்கு ஆஜராக வேண்டும். தற்போது விஜயுடன் மற்ற மூத்த நிர்வாகிகளும் அவர்களுடன் பயணிப்பதை நாம் ஏற்கனவே அந்த தகவலை வெளியிட்டிருந்தோம். விஜயுடன் சுமார் 6 பேர், அதாவது விஜய், தவேக தலைவர் விஜய் உட்பட சுமார் 7 பேர் இன்று பயணிக்கின்றனர். அதில் சுமார் 4 பேர் அந்த மூத்த நிர்வாகிகளும் இருக்கின்றனர். இன்று விசாரணையின் போது அவர்களும் உடன் செல்வார்களா, அவர்களையும் வைத்து இந்த விசாரணை நடைபெறுமா அல்லது தவேக தலைவர் விஜயுடன் மட்டும் இந்த விசாரணை நடைபெறுமா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் இதுவரை திரட்டப்பட்ட அனைத்து தகவலின் பேரில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேள்விகளின் அடிப்படையிலேயே இன்று விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் கேள்விகளை முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சிவரஞ்சனி.
முகிலன், தற்போது நீதிமன்றம் இந்த விசாரணைக்காக என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தது? அதே போல விஜயிடம் இப்போது நேரடியாக விசாரணை நடப்பதை பார்க்கும்போது விசாரணை இறுதிக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து விட்டது என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? சிவரஞ்சன், அதாவது நீதிமன்றம் ஏற்கனவே இது தொடர்பான தெளிவான உத்தரவுகளையும் வழங்கி இருக்கிறது. அதாவது ஏற்கனவே ஒரு சிறப்பு குழுவையும் நீதிமன்றமானது அமைத்திருக்கிறது. ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழுவையும் அமைத்து நீதிமன்றம் ஒரு குழுவை அமைத்து இந்த விசாரணையானது மேற்கொண்டு வருகிறது. இவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் தற்போது விஜய் அனுப்பப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கு தீவிரம் அடைவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இது அதாவது இந்த விஜய் கொடுக்கக்கூடிய பதிலுக்கு பிறகாக சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கை எவ்வாறு கையாளப் போகிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களிடம் அவர்கள் ஏதேனும் தகவல் அதாவது விசாரணை தகவல் கேட்டு பெற இருக்கிறார்களா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். விஜய் இன்று அளிக்கக்கூடிய பதிலின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிவரஞ்சனி, மிக முக்கியமாக அந்த நீதிமன்றத்தினால் அமைக்கப்பட்ட குழு ஒரு அறிக்கையை நீதிமன்றம் முன்பு தாக்கல் செய்யும். அந்த அறிக்கையின் அடிப்படையிலேயே இந்த வழக்கின் திசை எவ்வாறு செல்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தற்போது விஜய் கொடுக்கக்கூடிய தகவல்கள் மற்றும் அந்த நீதிமன்றத்தில் அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு குழு கொடுக்கக்கூடிய அறிக்கை வைத்துதான் இந்த வழக்கு இனி எவ்வாறு நகரப்போகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். சிவரஞ்சனி, முகிலன், அதே போல இந்த வழக்கு விசாரணையை பொறுத்தவரையில் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு காலக்கெடு ஏதேனும் வழங்கப்பட்டிருந்ததா? சிவரஞ்சனி, இதாவது இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக நாம் பலமுறை அந்த குழுவானது கரூருக்கு வந்து அவர்கள் நேரிலேயே விசாரணையை ஈடுபட்டு வந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். இது தொடர்பாக அதாவது எந்த ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவும் இதுவரை கொடுக்கவில்லை. அந்த அறிக்கையை எப்போது சமர்ப்பிக்க போகிறார்களோ அதன் அடிப்படையிலே இந்த விசாரணையானது இருக்கும் என்பது அமையும். சிவரஞ்சனி, டெல்லி விமான நிலையத்திலிருந்தே காவல்துறை பாதுகாப்பு வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக 11 மணி அளவில் டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராக இருக்கிறார். தற்போது தனி விமானத்தில் அவர் சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்கும் நிலையில் 2.5 மணி நேரத்தில் அவர் டெல்லியை சென்றடைய இருக்கிறார். அங்கு அவருக்கு விமான நிலையத்திலிருந்தே பாதுகாப்பு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. டெல்லி காவல்துறை இந்த பாதுகாப்பினை வழங்க இருக்கிறது. டெல்லி விமான நிலையத்திலிருந்தே காவல்துறை பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்பட இருக்கிறது. இதற்கு முன்பாக இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் அதன் அடிப்படையில் விஜயிடம் கேள்விகள் முன்வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராவதற்காக தவிக தலைவர் விஜய் டெல்லி சென்றிருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் சுசித்ராவிடம் பேசலாம். சுசித்ரா, தற்போது விமான நிலையத்திலிருந்தே பாதுகாப்பு வழங்கப்படும் என்று டெல்லி காவல்துறை குறிப்பிட்டிருக்கிறார்கள். விவரங்கள்? நிச்சயமாக தவிக தலைவர் விஜய்க்கு டெல்லி விமான நிலையம் வந்து இறங்கிய உடனேயே அவருக்கான அந்த ஒரு பாதுகாப்பு என்பது நடைமுறை விதிகள் அடிப்படையில் வழங்கப்படும் என்ற ஒரு தகவல் தான் டெல்லி காவல்துறையும் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஒய் கேட்டகரி பாதுகாப்பு என்பது அவருக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தால் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அதனுடைய அந்த நடைமுறை விதிகள் அடிப்படையிலான ரிசர்வ் பாதுகாப்பு படையினர் மற்றும் டெல்லி காவல்துறையினுடைய அந்த பைலட் வாகனம் உள்ளடக்கிய அந்த ஒரு பாதுகாப்பு என்பது அவருக்கு முழுமையாக வழங்கப்படும் என்றும் டெல்லி காவல்துறையானது தெரிவித்திருக்கிறது. அதற்கான ஒப்புதல் என்பது நேற்று வழங்கப்பட்டுள்ளதாகவும், அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய அந்த ஒரு அவர் செல்லும் வழி, அது மட்டுமல்லாமல் எந்தெந்த இடங்களுக்கு அவர் செல்ல உள்ளாரோ அந்த இடங்களிலும் போதுமான ஒரு பாதுகாப்பு என்பது வழங்கப்படும் என்ற ஒரு தகவல் நடவடிக்கைகளை டெல்லி காவல்துறையானது மேற்கொண்டுள்ளதை முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். டெல்லியினுடைய வந்தடையும் அவர் எத்தனை நாட்கள் டெல்லியில் உள்ளார் மற்றும் எப்பொழுது திரும்ப உள்ளார் என்பதற்கான அனைத்து பயண திட்டங்களையும் அவருக்கு அதாவது
தாவேகாவுடைய அந்த ஒரு பிரதிநிதி குழு என்பது வழங்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் டெல்லி காவல்துறை அதிகாரிகள் வட்டத்தில் அவர்கள் தெரிவித்திருக்கும் நிலைதான் முழு பாதுகாப்பையும் வழங்குவதற்கான ஒரு ஒப்புதலை நேற்று டெல்லி காவல்துறை அவருக்கு வழங்கியிருக்கிறது. அந்த ஒரு நடவடிக்கைகளை பொறுத்த அளவில் அவர் செல்லும் தங்கும் விடுதி மற்றும் அந்த சிபிஐ அலுவலகம் வரையிலான அந்த ஒரு பாதுகாப்பு என்பது நிச்சயமாக வழங்கப்படும் எனவும் அவர் மீண்டும் டெல்லியிலிருந்து சென்னை புறப்படும் பொழுதும் டெல்லி விமான நிலையம் வரை அவருக்கான அந்த பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்படும் என்ற ஒரு தகவலை தான் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது என்பது ஒரு நடைமுறை விதிகள் அடிப்படையில் இந்த நடைமுறை என்பது அவருக்கான அந்த ஒரு ஒய் கேட்டகரி பாதுகாப்பின் அடிப்படையில் பின்பற்றப்படுகிறது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.